பெத்த அப்பா அம்மாவுடைய பாசத்தை பெத்த அப்பா அம்மாவுடைய பகைச்சிட்டு போற அந்த கல்யாணம் உருப்பிட்டதே கிடையாது சாமி. எந்த அப்பனாத்தான் இருக்கும் சாதி முக்கியமா அவன் புள்ள முக்கியமான்னு கேட்டா, ஏன்னா அவன் வாழ்க்கையே அவன் மூச்சே தன் குழந்தைக்கு தான் சாமி. அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். சோ அவனுக்கு அதுதான் முக்கியம். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க இருக்காங்களா சார்? சுத்தமா இல்லன்னு சொல்லிட முடியாது சார். எத்தனையோ ஊர்ல வந்து சாதியால தான் நம்ம கட்டமைப்பு இருக்கு. அது எப்படி? அதுதான் நானும் சொல்றேன். அவன் எப்படி சொல்றேன்னா, என்ன சொல்ல வரானா, இப்ப நீங்க சொல்றபடி பார்க்கும்போது ஜாதியா தன்னுடைய பசங்களான்னு பார்க்கும்போது சாதியை விட என் பசங்க தான் முக்கியம்னு சொல்றாங்கல்ல. இதே வந்து ஒரு பொண்ணு போய் சொல்றாங்க, அம்மா இல்ல அப்பா நான் இந்த பையனை லவ் பண்றேன்னு சொன்னா, ஐயோ இவன் வேற சாதியா வேண்டான்னு சொல்றாங்கல்ல. அப்போ வந்து உங்க பொண்ணை விட அங்க சாதி தானே முன்னிலைப்படுத்துறாங்க. அதைத்தான் சொல்றேன். இப்ப நான் ஒரு இதா கேட்கிறேன், என் குடும்பத்திலேயோ உங்க குடும்பத்திலேயோ எனக்கு ஒரு தாய் மாமா இருப்பாரு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, எனக்கு ஒரு உறவுகள் இருக்கும், ஒரு 10-50 உறவுகள் இருக்கும். அது எல்லாம் என் சொந்த பந்தம் தான். உங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் கெட்ட விசேஷம்னா அவன் தான் 100 பேர் நிற்பான். அவனை நான் சாதிக்காரனா பார்க்க முடியாது, அவனை உங்க உறவா நான் பார்க்கணும். அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை அவன் தான் வருவான் ஃபர்ஸ்ட். அப்ப உங்க அம்மா அப்பாவுக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு வரன் தேவைப்படுனா ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறது, ஏங்க நம்ம சொந்தத்திலேயே நம்ம இதுலயே ஒண்ணு பார்க்கலாம்ல. இதெல்லாம் நம்ம மறுத்தவே முடியாது நம்ம வாழ்க்கையில. ஆனா இதுக்கு ஏதோ ஒரு வகையில் இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் வந்து இந்த உறவு விட்டுறக்கூடாது, நல்ல வர்க்கம் தாண்டி நம்ம பொண்ணு நம்ம கேஸ்ட்டை விட்டு வேற கேஸ்ட் போயிடக்கூடாது. அதனால சில இந்த பாலிய விவாகத்தோட முக்கியமான ஒரு நோக்கமா என்னவா இருந்துச்சுன்னா, எங்க பொண்ணு ஒரு வயசுக்கு மேல போயிட்டா அவ முடிவு எடுத்துட்டு போறான், அதுக்குள்ளேயே ஒரு 14 வயசுலயே பொண்ணுக்கு இவன் தான் உன்னுக்கானவன் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து சொல்லி வைக்கிறதுலாம் இதுல ரொம்ப சமீபம். நானும் இது யோசிக்கிறது உண்டு. மனசுக்கு பிடிச்சது ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்ன இருக்கு, நான் நல்லா இருக்கேன், அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க, இங்க எந்த சண்டை இல்லை, எந்த சண்டை இல்லை, எல்லாம் சூப்பரா போகுது. போற குடும்பம் கோடி குடும்பம் இருக்கு, அவங்களாம் நல்லா இருக்கணும் மனசார, ஏன்னா செம்மையா புரிதல் உணர்வோடு இருக்கிறாங்க, எந்த சண்டை இல்லை. ஆனா பார்த்து போயிட்டு வாங்க, ஓரமா போ, பயம். பத்திரிகையில படிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல நடக்குது, அந்த ஊர்ல நடக்குது, செல்போனை வாங்கினா நோண்டு. இதெல்லாம் அடக்குமுறை இல்லை. யாருக்கு பேசுற, எங்க பேசிட்டு இருக்க, எதுக்கு இவ்வளவு நேரம் பேசியிருக்க, ஏன் 11 மணிக்கு லைட் எரியுது ரூம்ல, அட கேட்ட சாத்து, யார் கூட போனாங்க, ஸ்கூல் 4:30 மணிக்கு முடிஞ்சது, ஏன் இது அதிகாரமோ அடக்குமுறையும் அல்ல, அப்பா அம்மா அது அக்கறை. ஒரு வகையில் இது அவங்க வளர்க்குற பொண்ணு மேலேயே அது நம்பிக்கை இல்லையான்ற கேள்வி வந்து அதுதான். அதை பாசமா மாத்துங்கன்ற, அதுதான் பாசம். இவங்க என்ன சொல்றது, அது பாசம். ஆனா என்ன சமூகத்துல இன்னொரு பேர் படைக்க, எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை இல்லையா? பெத்த அப்பா அம்மாவுடைய பாசத்தை பெத்த அப்பா அம்மாவுடைய பகைச்சிட்டு போற அந்த கல்யாணம் உருப்பிட்டதே கிடையாது சாமி. ஆனா அப்படி 19 சொல்லிட முடியாது சார். அது தாண்டி போற கல்யாணம் கண்டிப்பா சரியாகாதுன்னு சொல்ல முடியாது. உன் ஒருத்தைக்கு பின்னாடி ஒருத்தனை பாக்குற, ஒரு சமூகத்தை இப்படி ஒரு காதலனா பாக்குற, ஆனா நீ ஆதாரமா நிக்கிறதுக்கான இந்த அணுவை படைத்த உசிரை நிக்குது, அவங்கள இல்ல. நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க முதல் 20 வருஷத்தை பத்தி பேசுறீங்க, அந்த பொண்ணோட மனசுல இவனோட அடுத்த 20 வருஷத்தை கனவு காண்டு வச்சிருப்பா. அந்த 20 வருஷம் எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்டு, நான் ஒருத்தனை சொல்லுவேன், இவன் கூட நீ என்னென்னலாம் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சியோ அது எல்லாத்தையும் அடியோட மறந்துரு, அந்த மணல் கோட்டையை கழிச்சிரு, நான் சொல்றவங்க கூட அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். அது ரொம்ப மெக்கானிக்கான ஒரு வாழ்க்கையா இருக்கும்ல சார். சாமி, நான் இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நான் சொல்ற ஒருத்தங்கிட்ட தான் கட்டிக்கணும்னு சொன்னா அது அப்பா அம்மா நல்லதை தவிர கெட்டதுக்கு எந்த அப்பா அம்மாவும் சூஸ் பண்ணிடவே மாட்டாங்க சாமி. தான் பொண்ணு கெட்டு போய் தெருவில் பிச்சைக்காரியா இருக்கணும், ஏங்க இவ்வளோ கரெக்டாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படியா தெருவில் வீடு பிச்சை எடுப்பாளுங்க அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் பேசிட மாட்டாங்க. வீட்டில் டீயை வச்சு கொடுத்து சோறு திங்கிறாங்களா இல்லையா விடிய வரைக்கும், ஏங்க இது இப்படி பண்ணலாங்களா? இதே மாதிரி இல்ல, ஐயோ இவ ரொம்ப நல்லவன் நினைச்சு கட்டி வச்சோனுமேங்க, என்னங்க நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்படுது. அதுதான் அப்படி, அது இது அரேஞ்ச் மேரேஜ்ல நடக்குது இல்ல சார்? நடக்குது. பேசுறது வந்து ஒரே இந்த காதல் பண்ணா மட்டும் தான் அப்படி இருக்குன்னு தப்பு இல்ல சார். இல்ல, அந்த குணாதிசயம் தான் சொல்றேன். இப்போ அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது, பார்த்து திருமணம் செய்ததுக்கு நடக்குது, ஜாதி பார்த்து. நான் சொல்ல வரதுல ரஞ்சித் என்னுடைய இடத்துல இருந்து சொல்ல வர பாருங்க, சமூகத்தினுடைய பார்வை வேறு. சுயசாதியில ஒருத்தன் சீட்டிங் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தினாலும் குற்றமே. நான் சொல்றது நாடக காதலர்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த விஷயமே. நான் பெத்த அம்மா அப்பனுடைய மனநிலையும், அவன் ஒருத்தன் பொருளாதாரத்தை பார்ப்பான், ஒருத்தன் சாதியை பார்ப்பான், ஒருத்தன் சமூகத்தை பார்ப்பான். எவன் ஒருத்தன் தாம் பெண்ணு தான் எனக்கு சாதி, தம் பெண்ணு தான் என் மதம், என் பெண்ணு தான் எனக்கு கடவுள், எல்லாமே என் புள்ளதான் பாக்குறானோ அவனுக்கு இந்த படம் பொருந்தும்.